பொருட்களும் சேவைகளும் நாடுகளை தாண்டாத போது சிப்பாய்கள் எல்லைகளை தாண்டுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இதை சொன்னது பிரெஞ்சு நாட்டு எக்கனாமிஸ்ட் ஃப்ரெட்ரிக் பாஸ்டியால். உலகமே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைக்கு அந்த வசனம் பொருத்தமா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரம் போர் நிறுத்தம் கூட ஏற்பட்டிருக்கலாம். பொதுவா எங்களை மாதிரி மார்க்கெட் சிஸ்டத்தை நம்புற யாரும் போருக்கு உடன்படுறதில்லை. ஏன்னா வார் நடக்குமா இருந்தா அதுல பாதிக்கப்படுறது பொதுமக்களும் அவங்களுடைய சொத்துக்களும் செல்வமும் தான். ஆனா எங்கேயோ நடக்கிற இந்த யுத்தத்தால ஸ்ரீலங்காக்கு என்ன பாதிப்புன்னு தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இலங்கைக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நாங்க 3-4 வழிகளில் பார்க்கலாம். முதலாவது, நடக்கக்கூடிய உயிர் சேதம். இஸ்ரேல் ஈரான்ல சராசரியா 15,000 20,000 வரைக்குமான இலங்கை மக்கள் வேலை செய்யறதா சொல்லப்படுது. ஹோட்டல்ஸ்களில், ரெஸ்டாரண்ட்ஸ்களில் வீட்டு பணியாளர்களாக அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். இதனால் அவங்களால இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய ரெமிட்டன்ஸ் பணத்துக்கும் பாதிப்பு ஏற்படலாம். குறிப்பாக இஸ்ரேல் மூலமாக ஒரு காலாண்டுக்கு 40-50 மில்லியன் டாலர்ஸ் கிடைக்கிறதால அங்கே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறப்போ அந்த ரெமிட்டன்ஸுக்கும் பாதிப்பு வரலாம். அடுத்தது, இஸ்ரேலுக்கு சராசரியாக 100 மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களையும் ஈரானுக்கு 60-70 மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களையும் இலங்கை ஏற்றுமதி பண்ணுது. அதே நேரம் இறக்குமதி பக்கத்திலையும் இந்த 2 நாடுகளும் நமக்கு முக்கியமாக இருக்குது. சில நேரம் ஈரானில் இருந்து பசலை உரம், உப்பு மாதிரியான உணவுப் பொருட்களை நாங்கள் இறக்குமதி பண்ணுறதால இது எல்லாமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா எல்லாருமே கேட்குற முக்கியமான கேள்விதான் எங்களுடைய ஆயில் ப்ரைஸ் என்ன ஆகுங்கிறது. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கச்சா எண்ணெய், ரிஃபைன்ட் ஆயிலோட விலையை ஒப்பீட்டளவில் கூட்டிடுவாங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 4 பில்லியன் டாலர் கனிய எண்ணெய் இறக்குமதிக்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அதுலேயும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு சப்போகஸ் கந்தையில் பியூரிஃபை பண்ணுறதுக்காக அன்னளவா 1 பில்லியன் டாலர் செலவாகியிருக்கு. மிச்சம் இருக்கிற 3 பில்லியன் டாலர் ரிஃபைன் பண்ணப்பட்ட பெட்ரோல், டீசல்களை இறக்குமதி பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் ஆயிலுடைய விலை கூடுனா அந்த 4 பில்லியன் 4.5 பில்லியனா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் இல்லாமல் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிடுவோம்னு ஈரான் சொல்லியிருக்கிறதால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஆயில் பேரல் அந்த பாதை வழியாக பரிமாற்றப்படுது. இது மூடப்பட்டா குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு அது பெரிய அடியாக இருக்கும். ஸோ ஆயில் விலை ஓரளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் ஆயில் ப்ரைஸ் தொடர்பாக எடுக்கிற முடிவில் தான் எங்களுக்கு வர்ற பாதிப்பு தங்கி இருக்குங்கிறத நாங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா உலக சந்தை விலையோட எண்ணெய் விலை கூடுனா அதுக்கான கேள்வி குறையும். கேள்வி குறையும் போது எண்ணெய் இறக்குமதி பண்ணுற வலியும் அளவும் குறையும். ஆனால் விலை அதே அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியும் கனிய எண்ணெய் பாவிக்கிறத நிறுத்த முடியாதுன்னு. பட் விலை கூடுறதோட ஆயில் நுகரப்படுற அளவு குறைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இலங்கை அரசாங்கம் ஆயில் விலையை கூட்ட வேண்டி இருக்கும். அப்படி ஒருவேளை விலையை கூட்டலைன்னா ஆயில் நுகரப்படுற அளவு குறையாததால் எங்களுக்கு இன்னும் அதிகமாக டாலர் தேவைப்படும். அது இன்னொரு பெரிய சிக்கலை உருவாக்கிடும். அதே நேரம் அந்த 4 பில்லியன் 4.5 பில்லியனா 5 பில்லியனா கூடுதுன்னா நாங்கள் இறக்குமதி பண்ண வேண்டிய வேற ஏதாவது ஒரு பொருள் அளவை குறைச்சிட்டு தான் இந்த ஆயில் இம்போர்ட்டுக்காக டாலர் செலுத்த வேண்டி இருக்கும். அப்போ தானாகவே இந்த சிஸ்டம் ஓரளவு சமநிலையை அடையும். ஆனாலும் ஒருவேளை இலங்கையோட மத்திய வங்கி செயற்கையான முறையில் சிஸ்டத்துக்குள்ள அளவுக்கு அதிகமாக பணத்தை இன்சர்ட் பண்ணுமா இருந்தால் அப்போ எங்களுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸுக்கு பிரச்சனை வரலாம். அதோட ஆயில் விலை கூடிச்சுன்னா ஸ்கூல் வேனுக்கான ஃபீஸ், பஸ் காசு, மீட்டர் ஆட்டோ காசு, கேஸ் சிலிண்டர் காசும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபக்கத்தில் அதிக விலையினால் ஆயில் கன்சம்ஷனும் குறைஞ்சு ஓரளவு சமநிலை உருவாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்படி நமக்கு தேவைப்படுற 2 நாடுகளும் சண்டை பிடிக்கும் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான் எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலை உருவாகிறதால பூகோள அரசியல் ரீதியாகவும் உலக பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிற இலங்கை மக்களுடைய உயிர் பற்றியும் நாங்கள் கவனிக்கணும். அவங்களுடைய ரெமிட்டன்ஸ் வருமானத்தையும் கவனிக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டையும் கவனிக்கணும். கனிய எண்ணெய் சிக்கல் வருமா இருந்தால் அதையும் கவனிக்கணும். இதுதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் மாட்டின வீட்டு ஆம்பளையோட நிலைமை மாதிரி ஸ்ரீலங்காவோட நிலைமையாக இருக்குது.
இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு அங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு வேண்டிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.